முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தான காலை வணக்கம். பெரிய மகான்கள், தலைவர்கள், அறிஞர்கள், கவிஞர்கள்லாம் எப்படி உருவானாங்கன்னா எல்லாத்தையும் ரசிக்க பழகிருக்காங்க. சாக்ரடிஸுக்கு பாருங்கள், அவருக்கு விஷம் கொடுத்து அவரை கொல்லணும். அவரே காலைல எழுந்திரிச்சு, என்னங்க டைம் ஆச்சு, இன்னும் நீ எனக்கு கொடுக்காம இருக்கீங்க, 8 மணிக்கே சொன்னீங்களே, இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. பாருங்கள், ஏதோ அமிர்தத்தை வாங்கி சாப்பிட்ற மாதிரி டயத்து இவர் கேட்டு வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்ருக்காரு. பார்த்தீங்களா? விஷத்தவே டைம் கேட்டு சந்தோஷமாக சாப்பிடும். இன்றைக்கி நம்ம பெரிய பிரியாணியாக வாங்கி கொடுத்தா கூட என்ன சொல்லிட்டு போகிறேன், ஆமாம் என்னத்தான் வாங்கி கொடுத்தேன், பூரா புளுத்து போன பிரியாணி, குறை சொல்கிறதுலே. பகத்சிங்கை தூக்கில் போடும்போது என்னுடைய முகத்தை மூடி அந்நிய தூக்கில் போடாங்க, முகத்தை மறைக்காங்க, ஏன்னா என் நாட்டை பார்த்து கொண்டே நான் சாக வேண்டும். இறப்பில் கூட எவ்வளோ இன்பத்தை அறிஞ்சிருக்காங்க. அதே போல் அன்னை தெரசா அவர்கள் அந்த கொல்கத்தா வீதியில் இந்த தொழுநோயாளிகள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆசிரமம் வேணும், அவங்களுக்கு ஒரு இடம் வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்றதுக்காக எல்லார்ட்டையும் நிதி கேட்டு போகிறாங்க. ஒரு பெரிய வசதியானால்கிட்ட போய் கையேந்தி நிதி கேட்குறப்ப அவன் கையில் துப்புறான். அதுக்கு தெரசா கோவப்படாமல், இது எனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டீங்க, எங்களுடைய நோயாளிகளுக்கு ஏதாவது கொடுங்களே அப்படின்னா. அதனால தான் அவங்கெல்லாம் உலகமே துதிக்குது. எல்லாருமே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு பொன்னாடை மேடையில் போட்டால் கூட அதை எடுத்துகிட்டு வர மாட்டார். அது ஒரு லஞ்சம் நினச்சிருக்கார் சார். ஏதோ ஒரு இடத்துல மிக்சி ஏதாவது கிஃப்ட் கொடுத்துட்டாங்க, அது வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க கொரியரில், அதை கூட திருப்பி அனுப்பிடுவார். அந்த அளவுக்கு ஆசையே அறவே துறந்து அதுதான் வாழ்க்கைன்னு. சில பாருங்க எதுலையுமே திருப்தி அடைய மாட்டாங்க. இவங்கெல்லாம் எல்லாம் போதுன்ற மனசோட. காமராஜர் சொல்லுவோமே, இறந்தப்போ என்ன ஆச்சு, 2 கதர் துண்டு, ஒரு வேட்டி, 15 ரூபான்னு வாங்க. ஒரு முதலமைச்சர் உடையது எப்படி வாழ்ந்துருக்காங்க பாருங்கள். இப்படி எல்லாருக்கும் ஒரு வரலாறு சார். ஒரு கோயில் கட்டுற திருப்பணி, கும்பாபிஷேக விழாவுக்காக ஒரு கோயில் கட்டுற பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போய் ஒரு ஆள்கிட்டையும் கேட்குறாங்க, ஒரு வேலை செய்கிறவர்கிட்ட, என்ன எப்படி இருக்குது வேலைகள், என்னங்க வேலை, சம்பளம் ஒழுங்காக வரல, 4 நாளாச்சு, இன்னும் சம்பளம் கொடுக்கல, இந்த சூப்பர்வைசர் வேறு வரல, லீவ் போட்டான், இப்படி இருந்தால் எப்படி எங்கே அப்படின்னு சொல்லி சலிப்பு சலிப்பு சலிப்பு. இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்டால், நீங்கள் என்னாச்சு, என்னங்க சாப்பாடு டயத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுபோக எங்களுக்கு கொஞ்சம் லீவும் தர மாட்டேங்கிறாங்க, என்னத்தை போட்டு இந்த வெயிலாக இருக்குங்க, வெயிலில் போட்டு உயிரை வாங்குறாங்க, ஏன்டா வேலைக்கு வந்து சலிப்பு அவனும். 3வது ஒரு ஆள்கிட்ட, நீங்கள் என்ன, அவன் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், ஒரு அழகான இறைவனுக்கு கோயில் கட்டுற பணி எனக்கு கிடச்சிருப்பாரு, அவள் அழகான கோயிலை, ஊருக்கு நல்ல செய்யக்கூடிய கோயிலை கட்டுறதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு அங்கம் கிடைச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். சம்பளம்னா அப்புறம், காலம்புறம் அந்த கோயிலில் நான் வேலை பார்த்துன்னு சொல்கிறதே எனக்கு ஒரு மகிழ்ச்சி. 3 பேர் ஒரே இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஆனால் மனநிலை பாருங்க, இது இப்படித்தான் ரசிக்கணும். டிகேசி சண்முகம் அவர் மயம் இறந்ததுக்காக ஒரு இரங்கல் கடிதம் வருது ஒரு கவிஞர்கிட்டருந்து. அதை படிச்சுட்டு சொல்கிறாரு பாருங்கள், மகன் இறந்து போனதுக்கு ஒரு இரங்கல் கடிதம் வருது. அதை படிச்சுட்டு அந்த கவிதையை லயிச்சு விரும்பினவர் என்ன சொல்லினார் தெரியுமா, இந்த மாதிரி ஒரு அழகான கவிதை வரும்னு தெரிஞ்சால் நான் இன்னொரு மகனையும் பறி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். யாராவது சொல்ல முடியுமா சார்? கவிதை பாருங்கள், அதான் எப்படி ரசிச்சிருக்கார் பாருங்க. அண்ணாவுக்கு நாளைக்கு ஆப்ரேஷன், புற்றுநோய்க்கு. இந்த ஆப்ரேஷனில் பிழைப்போமே என்னன்னு தெரியாது, ஆனால் ஒரு நாள் தள்ளி வைக்கலாமான்னு கேட்குறாரு டாக்டர்கிட்ட. அந்த ஆப்ரேஷன் எதுக்குங்க, ஒரு நல்ல புத்தகம் படிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தான் படித்து முடிச்சிட்டேன்னா அப்புறம் பிழைக்காட்டியும் கூட பரவாயில்ல, நல்ல விஷயத்தை நிறைவாகும் வரை கூட ஏதாவது கற்றுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறது. பண்பட்டவன் பூரா ஆறுனா துன்பட்டவன் தான் பண்பட்டவனாக மாற முடியும். அது மாதிரி அழுத்தப்பட்ட நிலக்கரி எப்படி வைரமாக மாறுதோ, அதே போல் அடக்கப்பட்ட மனுஷனும் ஒரு காலத்தில் சிற்பமாக மாறுகிறான் இருக்கலாம். இந்த சின்ன சின்ன உதாரணங்கள், இந்த குட்டி குட்டி கதைகள் தான் நம்மளை பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும், நம்மளுக்கு வீரியத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும். தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு தான் அந்த கதைகள். கேளுங்கள், இன்னும் நிறையா பேசுவோம், நிறையா சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.